தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் ஆண்டவர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். இவைகளுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவனுடைய வசனங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த புதுமண தம்பதிகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறவருடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் யாவரும் நம்முடைய தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் புதுமண தம்பதிகளாகிய அருள் மேய்கள் ராஜ் அவர்களையும் ஆனியும் ஒன்றாக இணைப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருவரையும் இணைத்து ஏதேனின் வாழ்வை ஆசீர்வாதமாக தந்து இம்மட்டுமாக பலப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். சங்கீதம் 128 அதிகாரத்தின் ஆசீர்வாதம் முழுவதையும் புதுமண தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீர் இணைத்து அவர்கள் வாழ்க்கையிலே முழுமையாக தந்து ஆசீர்வதித்தோம். வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிறைப்பதாக ஏற்ற வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே புத்திர பாக்கியத்தை கட்டளையிட்டு திருச்சபை அவர்களால் கட்டப்படவும் அநேக ஆயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் பரலோகத்திலே திரளான பிரதிபலனை பெற்று இந்த பூமியிலே சகல ஆசீர்வாதத்தையும் சொர்க்கரித்துக் கொள்ள அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆபிரகாமின் குடும்பத்தை சகலத்திலும் ஆசீர்வதித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்திலும் இந்த புதுமண தம்பதிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக, அதனுடைய வாழ்க்கையின் மூலம் தேவன் நாம உயர்த்தப்படுவதாக துதி கன மகிமையாக உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அம்மாவுக்கு படத்தான் ஆசை, அம்மாவுக்கு படவா. இந்த பாடலை ஏற்றினவரும் பாடியவர் வாங்கிய கிறிஸ்து நடந்திருக்கிற அவர் இப்பொழுது இந்த பாடல்களை பாடி நம்மை ஆராதனைகள் நடத்துவார். அப்பான்னு கூப்பிடத்தான், அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான், அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, உம்மா அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன காத்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன காத்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும்.
நெஞ்சோடு அனுப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சிறிய ரத்தத்தையும் சித்தத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் பாசத்தையும் நேசத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பா அம்மா உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். இந்த பாட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். கருவில உருவாகும் போதே நம்ம தெரிந்து கொண்டு நமக்கு உணவு கொடுத்து நம்ம உலகத்தில் பிறந்த போது நம்மை ஏந்தி தாங்கி நம்ம ஆயுசு முழுக்க சுமக்கிற நம்ம தேவாதி தேவனை அப்பான்னு கூப்பிடலாம். பூமியின் மண்ணை மறக்காதான் அளந்து வரும் அவரே, வானங்களை தீரை போலாய் விரித்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்து வரும் அவரே, நட்சத்திரங்களை சொல்லி அழைத்து வரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் மறைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் மறைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வருவே, தேவன் தந்தித்த வாழ்வே. உன் துதி நான் சொல்ல கூடுமா, என் துதி உன் பிரியமாகுமா. அன்பை கண்டேன், உம் அன்பை நானும் கண்டேன், உள்ளம் தந்தேன், ஒரு வாழ்வை கண்டு கொண்டேன். அன்பை கண்டேன், உம் அன்பை நானும் கண்டேன், உள்ளம் தந்தேன், ஒரு வாழ்வை கண்டு கொண்டேன். வானாடி வானங்கள் காத்திருக்க ஈரன் உள்ளம் வந்ததென்ன, உலகில் போற்றுமா என் துதி உம் பிரியமாகுமா. மனிதர்கள் எழுந்திருப்போம். இந்த நேரத்தில் ஐம்பதிகாரர்கள் நம்ம இல்லாமல் எழுந்திருப்போமா? First of all, we are going to hear a special number. You will be seated right along.
ஒரு இந்து செட்டியார் குடும்பத்திலே வைதிக குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து நாங்கள் 2 பேரும் எனக்குரிய ஒரே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நானும் பிராட்வே, அவரும் பிராட்வே. நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவன், அவர் பிறப்பிலே இந்து, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டோம். ஏறக்குறைய ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்றோம், அதுவும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் அபிஷேகம் பெற்றோம், அதுவும் 18 நாட்கள் வித்தியாசத்தில். இந்த ஆலயத்தில் நான் அபிஷேகம் பெற்றேன். 18 நாட்கள் கழித்து என் மூலமாக பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். ஏறக்குறைய ஒரே காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம். ஆனால் நாம் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஸ்டீபன் தேவகுமாருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மேலும் அவரையும் அவருடைய சம்பந்தி பாஸ்டர் கொர்னேலியஸ் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பைபிள்ல கணக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பைபிள் contains geography, history, science, mathematics, archaeology, and every subject that you need. It contains everything. Mathematics என்றால் பைபிள்ல கணக்கு கரெக்டா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபிகரை நான் எழுதணும்னா ஏறக்குறைய 150 என்று எழுதி விடுவேன். ஆனால் பைபிள்ல இருக்கிற யோவான் எழுதினால் 153 மீன்கள் என்றுதான் எழுதுவான். ஏன்னா கணக்கில கரெக்டா இருக்கும் பைபிள். 50 உட்கார்ந்தாங்க, 100 உட்கார்ந்தாங்க. சாப்பிட்டவர்கள் 5000 புருஷர்கள், அதுக்கப்புறம் மனைவிகள், பிள்ளைகள். 5 அப்பம், 2 மீன், 7 அப்பம், சில மீன், 12 கூட, 7 கூட, 12 அப்போஸ்தலர்கள், 7 உதவியாளர்கள். இப்படி எல்லாமே கணக்கு 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 தான். வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டு பக்தர்களானாலும் புதிய ஏற்பாட்டு பக்தர்களானாலும் கணக்கு தெரிந்தவர்கள். ஆனால் கடவுளுக்கு மாத்திரம் கணக்கு தெரியாது. உண்மை அதுதான். நமக்கு கணக்கு தெரியும், ஆனால் நம்மை படைத்த கடவுளுக்கு கணக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கணக்கு படி 1000 + 1000 2000. ஆனால் கடவுளுக்கு கணக்கு தெரியாதனால 1000 + 1000 10,000 என்று போட்டு விட்டார். ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஆக நாம தான் கணக்கு பார்த்து செய்வோம். ஆனால் கணக்கு இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எனவே 2 பேர், மைக்கேல் ராஜ், ஆனி டாய்ஸ், இவர்கள் 2 பேரும் சேர்ந்திருக்கிறார். ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் கூறுகிறது போல, maths arithmetic, according to maths arithmetic, 1000 + 1000 is 2000. But according to God's arithmetic, 1000 + 1000 is 10,000. எனவே இந்த கணக்கின்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். 2 பேர் சேர்ந்தா கூட பரவாயில்லைங்க, 2 குடும்பங்கள் சேர்கிறது, அதுவும் வழக்கம் தான். ஆனா இங்கே அதை விட ஒரு வித்தியாசம். 2 ஊழியர்கள் சம்பந்திகள் ஆகிறார்கள், அது அதை விட மேன்மை. 2 ஊழியர்கள் சம்பந்தம் கலக்கிறது, அது அதை விட மகிமை. ஆக திறந்த வாசலும் அசம்பிளிஸ் ஆஃப் காடும் சேர்த்து இன்னும் பல திறந்த வாசல்களை காண வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவருடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் திறந்த வாசலினால் வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இவர்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒன்றை மாத்திரம் கூறி நான் அமர ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், ஆண்டவருடைய கணக்கின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். You should be blessed according to the arithmetic of God, not according to the arithmetic of man, because according to man's arithmetic, 1000 + 1000 is 2000.